இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச திருக்குறள். ஒரு அழகான உதாரணத்தோடு பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம டோன் மேட்டர்ஸ். ஐ வை அப்படின்னு சொன்னாக்கா அவளுக்கு அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ரொம்ப வலிக்கும். நான் இவ்வளோ ஹார்ஷாக சொன்னது எனக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டது. அப்படி நான் யார் மேலேயும் பேச மாட்டேன், உங்களுக்கு சொல்லி காமிக்கணும்னு நினச்சதே எனக்கு ஒரு ஜர்க் கொடுத்தது. ஆனால் அதிகமாக எடுக்கிற உன் கையை கிழிச்சிடுமா, வச்சுடு ப்ளீஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். டோன் எந்த அளவுக்கு மேட்டர்ஸோ, சொல்லுற விஷயம் அந்த அளவுக்கு சீரியஸாக இருந்தாலுமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அதுதான் டிசைட் பண்ணுறது. இந்த இனிய உளவாக இன்னாத கூறல் இருக்கே, அதுதான் நம்ம நல்லவாளோ கெட்டவாளோ அது எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம சொல்கிற டோன் தான், நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் நமக்கான உறவுகளை தீர்மானிக்கிறது. நம்மளை வேணும்னு பக்கத்தில் வராளா, வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போகிறாளா அப்படிங்கிறது அதுதான் தீர்மானிக்கிறது. ஒரு விஷயத்தை எப்படி வேணால் சொல்லலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் சென்னையில் பார்த்தது, மற்ற ஊர்களில் இருக்கான்னு தெரியல, சென்னையில் பார்த்தது என்னென்னா, சிக்னலில் ரெட்டு ஆரஞ்சு ரெட்டு அம்பர் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, க்ரீன் எல்லாம் வரும். ரெட்டு வந்தால் கூட இந்த ஸ்கூட்டர்காரங்க, சில ஆட்டோக்காரங்கெல்லாம் டக்குன்னு சில காருமே, ஏன் அவங்கள மட்டும் சொல்லணும், கிராஸ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, அதை மதிக்கிறதில்ல. ஆனால் இந்த டிராஃபிக்ஸ் சிஸ்டம் ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அந்த ரெட்டையே ஒரு ரெட் ஹார்ட்டாக போட்டாங்க சிக்னல்ஸில். அட அப்படின்னு தோணித்து. நில்லு அப்படிங்கிறதையே ஏய் நில்லு அப்படின்னு சொல்லலை, அன்பாக சொல்கிறாங்களாம். அது ரெட் ஹார்ட்டாக இருந்தது, நில்லுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு நான் டிராஃபிக்கில் எத்தனை பார்த்துருக்கேனோ, அன்பாக ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஆணவமாக இருக்கிறவங்களையும் அது கேட்க வைக்கும். டக்குன்னு யாராக இருந்தாலும் பிரேக் போட்டு நிற்க வைக்கிறது அந்த ஹார்ட். இதை விட ஒரு அழகான உதாரணம் இதுக்கு என்ன இருக்க முடியும்? அதெல்லாம் இல்லையே. டிராஃபிக்னால் நின்று தான் ஆகணும், அந்த ரூல்ஸ் கூட ஃபாலோ பண்ணலன்னா நீ எல்லாம் என்ன சிவிலியன்? சிங்கப்பூர் போய் பாரு, அமெரிக்கா போய் பாரு. நம்ம இத்தனை மாதிரி எத்தனை வேணால் வியாக்கியானம் பேசின்னு இருக்கலாம். ஆனால் நில்லு அப்படிங்கிறதையே நில்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்ட்டோட சொன்ன விஷயம், இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நான் என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லுவேன், சொல்கிற விதம் தான் மேட்டர்ஸ். நீ எப்படி சொல்கிற, உங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்கிற, இன்றைக்கி இந்த சாப்பாடு ஏன் பண்ணீங்க, நாளைக்காவது எனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு கேளு. நாளைக்கு உன் பிடிச்ச சாப்பாடு பண்ணுறதுக்கு நீயே காய்கறியோ இல்லை அது என்ன ஐட்டமோ அதை கட் பண்ணி அதை தோல் உரித்து என்ன பண்ணணுமோ அந்த ஹெல்ப் பண்ணி கொடு. கேளு, அன்பா கேளு. இதான் பண்ணுவீங்களா, எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாம், போ எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசாத அப்படிங்கிறத நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஜென் ஜி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அவங்க டோன் அவங்களுக்கு ஹார்ஷாக இருக்குங்கிறதே தெரியறதில்ல. பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே காயப்படுறது இவங்க டோனில் தான். ஜென் ஜி பேசுகிற விஷயம் தப்பே கிடையாது, ஆனால் பேசுகிற டோன் ரொம்ப தப்பாக இருக்கும். இது பெரியவங்களாகிய நம்மளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த திருக்குறள் நமக்கானதும் தான்.